இங்க பாருமா, ஊர்ல அங்க இங்க விசாரிச்சு இந்த வீட்டுலதான் வேலை இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதனால பாத்து கவனமா வேலை செய்யணும், சரியா? சரிப்பா. யாரு? இல்ல, வெளியே வேலைக்கு ஆட்கள் தேவையோட போர்டு போட்டிருந்து. யாரு வந்திருக்கா? இதோ என் பொண்ணுதான். இங்க பாருமா, 3 வேளை சமைச்சிடணும், பாத்திரம் எல்லாம் கழுவிடணும், துணி எல்லாம் துவைச்சு போடணும், பொண்ணு விட்டு ஒரு நாள் வீட்டை சுத்தம் பண்ணணும். இதுக்கெல்லாம் சம்மதம்லாம் சொல்லி வேலைக்கு வா. நான் இதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவேம்மா. சம்பளம் எப்படிமா? சம்பளம் ஒரு நாளைக்கு 300 ரூபாய், மாசம் 9000 ரூபாய். 9000 ரூபாவா? லீவ் போடாம வந்தா ஃபுல் சம்பளம் 1ஆம் தேதி கொடுத்துருவேன். அட, என் பொண்ணு லீவுனா போட மாட்டா. அப்பமா இப்ப வேலை செஞ்சிருப்பா. சரிப்பா. மா, இப்ப என்ன வேலைமா செய்யணும்? இங்க பாருமா, வீடெல்லாம் பெருக்கிடு, சாமான்லாம் தொலைக்குது, நான் போய் மேக்கப் போட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. நீங்க சொன்ன வேலை எல்லாம் முடிச்சிட்டமா. அடுத்து என்னம்மா வேலை செய்யணும்? கொஞ்சம் பெட்ரூம் போமா. போறேம்மா. நீங்க தான் புதுசா வேலைக்கு வந்த வேலைக்காராக்காவா? ஆமாப்பா. வாங்கக்கா, வாங்க, வந்து பக்கத்துல உட்காருங்க. அக்கா, உங்க பேர் என்ன? என் பேரா ஷீபாப்பா. சி, என்ன இது பேரு ஷீபா பாபான்னு? நான் உங்களுக்கு ஒரு பேர் வைக்கட்டா? என்ன பேரு? கோவிந்தம்மா. என்னது கோவிந்தம்மாவா? ஆமா, நீங்க எங்க வீட்டுல எல்லா வேலையும் செய்வீங்களா? செய்வேன்ப்பா. இந்தாங்க, அப்ப என் கையை அமுக்குங்க. என் கை ரொம்ப வலிக்குது, என் முதுகு ரொம்ப கடிக்குது. கொஞ்சம் முதுகு சொரிஞ்சு விடுங்க. அங்கல்ல அங்கல்ல, ரைட் ரைட் ரைட். லெஃப்ட் லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க. மேல மேல மேல. என்ன நீங்க முதுகு கூட சொரிஞ்சு விட தெரியல. டேய் ஷாம், அவங்க ரொம்ப தொல்லை பண்ணாதடா. அவங்க இப்பதானே வேலைக்கு புதுசா வந்திருக்காங்க. தம்பி, இந்த வீட்லயே நீ தான்ப்பா ரொம்ப நல்ல பையன். ஐயோ, இந்த 2 பசங்க ரொம்ப மோசமான பசங்களா இருக்காங்களே. என்னம்மா முடியலையா? போய் கக்கூஸ் கழுவு. என்னது? நான் இங்க சமைக்கிற வேலைக்கு தான் வந்திருக்கேன். நான் ஒன்னும் கக்கூஸ் கழுவ வரல. இங்க பார், வீட்டு வேலைன்னு வந்துட்டா எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும். அப்படி செய்யணும்னா இந்த வேலையே எனக்கு வேணாம். இரு இரு, இன்னைக்கு அந்த வீட்டுக்கார அம்மாவை என்ன பண்ற பாரு. ஏம்மா, வீட்டுக்கார அம்மா வெளியே வாம்மா. என்ன? என்னம்மா, என் பொண்ணை கொடுமைப்படுத்திட்டு இருக்க? எந்த வேலைக்கு அனுப்பிக்கிறோனோ அந்த வேலை தான் செய்யணும். உங்க இஷ்டத்துக்குனா கொடுமைப்படுத்திட்டு இருக்க கூடாது. வீட்டு வேலைன்னா அப்படிதான் இருக்கும். அதுக்குன்னு இஷ்டத்துக்கு வேலை செய்ய வைப்பீங்களா? இங்க பாருங்க, என் பொண்ணை இங்க வேலை செய்ய தான் அனுப்பிட்டுருக்கேன். அவ ஒண்ணும் உங்க அடிமை கிடையாது. இப்ப என்னாச்சு? பொண்ணுக்கு வேணா எக்ஸ்ட்ரா சம்பளம் போட்டு தரேன், வேலை செய்ய சொல்லு. என்ன எக்ஸ்ட்ரா சம்பளமா? என் பொண்ணு என்ன நான் இங்க காசு அனுப்பிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? எக்ஸ்ட்ரா மட்டும் எவ்வளவு தர போறீங்க? 300 ரூபாய் கூட 100 ரூபாய் போட்டு 400 ரூபாய் தர போறீங்க. அந்த 400 ரூபாய்க்கு இஷ்டத்துக்கு வேலை வாங்குவீங்களா? இங்க பார், மாசம் 20000 ரூபாய் தரேன், ஒழுங்கா வந்து பொண்ணை வேலை செய்ய சொல்லு. 20000மா? ஏய், இங்க வா. இங்க பாரு, அம்மா வீட்டு கக்கூஸ் பழம் பழம் சொல்லணும், சரியா? சரிப்பா. மேடம், வேலைதான் வேலை இருந்தா எனக்கு சொல்லுங்க. நானும் தான் வேலை பாக்குறேன். சொல்றேன்.